வெறும் 15 நிமிஷத்துல குயிக்கான சாம்பார் ரெசிபி செய்யலாமா? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. பருப்பு முன்னாடியே கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றளவு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்றளவு வரமிளகாய் தூள், சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், உப்பு உங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேங்க. மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேங்க. கடலை எண்ணெய் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு ஊற வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சைடில் தோசை ரெடி பண்ணிடலாங்க. தோசைக்கு நல்லா நெய்யோ கடலெண்ணெயோ விட்டு சூப்பராக தோசை ரெடி பண்ணிக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா விசில் போயிடுச்சு. நமக்கு நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என்கிட்ட மத்து பில்லை, அதனால் டம்ளர் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சூப்பரான நம்ம பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு தாளிப்பு ரொம்ப தேவை, நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வரமிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேங்க. பெருங்காயத்தூள், பூண்டு 2லேருந்து 3 பல் தட்டி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டுங்க. பருப்பில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்ம சூப்பரான 15 நிமிஷம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கு அழகாக சர்வ் பண்ணுங்கள்.